4ஆம் படிக்கிறேன். சார் பேர் வந்து துரைன்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து காய்கறிகள்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் வந்து எக்ஸசைஸ் பண்ணாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஒன் டைம் வந்து கை தட்டணும். அப்புறம் வந்து யாருமே சண்டை போடக்கூடாது அப்படின்னா 2 தடவை கை தட்டணும். அப்புறம் வந்து நல்லா படிப்பேன்னு சொன்னால் வந்து 3 தடவை கை தட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் சொன்னாங்க ஃபோன்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலுமே வந்து பெற்றோரிடமோ இல்லாட்டி ஆசிரியரிடமோ சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்தவங்க பொருள் மேல வந்து ஆசைப்படக்கூடாது. அது ஒருவேளை அது எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலுமே வந்து அதை வந்து நம்ம காவல்துறையிடமோ இல்லாட்டி அம்மா அப்பா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து போட்டோவெல்லாம் யார்கிட்டயும் அனுப்பக்கூடாது. டிபிலலாம் நம்ம வந்து போட்டோலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாலாம் வந்து நோட்டை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சட்டம் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து தப்பு எவ்வளோ பெரிய அதிகாரியா இருந்தாலுமே அவங்க வந்து தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மேலே வந்து நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் போய் எங்கள் அண்ணன் எங்கள் அக்காட்டெல்லாம் இன்ஸ்டாலாம் யூஸ் பண்ணால் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. சார் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டே சார் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க. நன்றி வணக்கம். இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் திறந்தாவே இன்னைக்கு நம்ம அடிக்கடி